ஏண்டி வயத்து புள்ளக்காரி, இதெல்லாம் யார் உனக்கு கொண்டு வந்து இங்க வைக்க சொன்னது? இதையெல்லாம் நான் செய்ய மாட்டேனா? எதுக்கு இருக்க குதிர் மாதிரி? நான் என்ன கல்லையும் மண்ணி மாசம் வைக்கிறேன்? வெந்த சொத்தை கொண்டு வந்துட்டேன், அதுக்கு போய் இப்படி பதறீங்களே? அடி போடி விவரம் கட்டவள, நீ பாரத்தை சுமக்கலடி, பச்சை மண்ண வகுத்துல சுமக்கிற. இந்த மாதிரி சமயத்துல துரும்பு அசிச்சா கூட இரும்பு அசிச்சா மாதிரி அசத்தும், தெரியுமில்ல? இங்க வாங்க, உனக்கு இன்னைக்கு சோறு போட்டு நானே ஊட்ட போறேன், உட்கார். நல்லா இருக்கு. மொட்டுச்சிக்கு ஆம்பளை சோறு போடுதா? கேட்டா பொக்க வாயும் கூட சிரிப்பா. பேசாம இருங்க. வீதி வீதி அலைஞ்சு விளக்கேத்தி போட்டு களைச்சு போய் வந்திருக்கீங்க. முதல்ல நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. இத பாரு, நான் சொல்றத நீ கேட்கலன்னா நமக்கு பிறக்க போற பையன் உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு என்ன எட்டி உழைப்பான், தெரியுமில்ல? நீ உட்கார். வேணாங்க, நீங்க உட்கார். வேணாங்க, நீங்க உட்காருங்க. போதும் போதும், இப்படி 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருந்தா பொழுது விடிஞ்சிரும். அண்ணே, இது என்ன புது பழக்கம்? நீங்க சாப்பிடாம என்னைக்காவது அண்ணி சாப்பிட்டுருக்காங்களா? ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்காருங்க அண்ணே. கட்டிக்கிட்டவ சொல்லு காத்துல, தங்கச்சி சொல்லு மட்டும் தலையிலையா? தாயி, உங்க அண்ணனை நீ நல்லாதான் மிரட்டி வச்சிருக்க. கற்பனவல்லி, முதல்ல விருந்தாளிதான் சாப்பிடணும். மிச்சம் உன் வீட்டுக்காருக்கு, புரியுதா? ஆஹா, பிரமாதம். ஏய், நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேன். உன் பொஞ்சாதி வடிச்ச சாதம் பிரசாதம். என்னடா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பிடிச்சு வச்ச கோகிட்ட நின்றுட்டே இருக்கேன். 6 மாசம் பார்க்காதால அடையாளமே மறந்து போச்சா? ஏண்டா, நீ ஒரு சிநேகிதனாடா? சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே சாப்பிட்டு ஒன்னாவே தூங்கி எங்கிட்ட கூட சொல்லிக்காம எங்கடா போனேன்? ஐயோ, ஒரு குழந்தை வர பத்துக்க போற, இன்னும் மோட்டதான் போலியா? அடிச்சடியில வெண்டைக்காய் எல்லாம் வெளியே வந்துருச்சு. டேய், எனக்கு ரொம்ப நாளாவே மாந்திரிகம் கத்துக்கணும்னு ஆசை. உனக்கும் மந்திர தந்திரம் பிடிக்காது, சொன்னா என்ன போக விட மாட்டேன். அதனாலதான் சொல்லிக்காமலே மலைநாட்டுக்கு போயிட்டு வந்தேன். உடைச்சு பிழைக்கிறத விட்டுட்டு மத்தவங்களை ஏச்சு பிழைக்கிற மந்திர தந்திரம் எல்லாம் கத்துக்கிறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? மத்தவங்களை ஏமாத்துறதுக்காகவோ கெடுக்கிறதுக்காகவோ நான் மாந்திரிகத்தை கத்துக்கிட்டு வரல. ஏவல் பில்லி சூல்யம்னு எத்தனையோ பேர் சில மாந்திரிகங்களால நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அப்பாவி மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் மாந்திரிகத்தை கத்துக்கிட்டு வந்திருக்கேன். என்னோட மாந்திரிகம் மருத்துவத்துக்கு சமம். அந்த கதையெல்லாம் அப்புறமா பேசலாம். நீங்க 2 பேரும் முதல்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க. வீரம்மா, இன்னொரு தட்டு எடுத்துட்டு வா. இன்னொரு தட்டு இருக்கு, இந்த தட்டே போதும். ஒரு தட்டுல நீங்க 2 பேரும் சாப்பிட்டு இருந்தா எப்படி? இவங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிடறதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டாமா? அதான் பையன் வந்துட்டானே, நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். இல்ல மந்திரத்தால தந்திரமா தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிடுவோம். போங்க அண்ணே. அண்ணே, எனக்கு நேரமாச்சு. கங்காதேவி காத்துட்டு இருப்பா. யார் அது கங்காதேவி? சமயந்தார் வீட்டு மாவ. இவ இல்லைன்னா அவளுக்கு தூக்கமே வராது. ஐயோ, கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் கங்காதேவியோட தான் படத்துக்கு நீ அடம் பிடிச்சால ஏன் கேட்டு? வலிக்கு திடீர் இழுப்பு வலி கட்டிச்சு. தங்கச்சி வேற ஜமீன்தார் விட்டு போயிருக்கா, நீ பாத்துக்க, நான் மருத்துவ வச்சு எடுத்து வந்துடுறேன். நில்லுங்க. வீட்டுக்குள்ள பொம்பளை பிரசவ வேதனையில துடிச்சிட்டு இருக்க சூழ்நிலை, ஒரு ஆம்பளை நீங்க உள்ள போன தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது? அதுவும் கேட்காம. ஆச்சரியமா இருக்கப்பா, என் உருவம் மனித கண்ணுக்கு தெரியாத தேவ வடிவம். ஆனா உனக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னு புரியல. உனக்கு மனித சக்திக்கு மீறின ஒரு மாய சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சில நொடிகள்ல இந்த வீட்டுல ஜனிக்க போற ஒரு குழந்தைக்கு விதியை நிர்ணயிக்க இப்ப நான் இங்க வந்திருக்கேன். அப்படியா? ஐயா, என் நண்பனுக்கு வாரிசா பறக்க போறேன். அந்த குழந்தையோட வருங்கால விதியை நான் தெரிஞ்சுக்கலாமா? அது பிறவி ரகசியம். அதை எழுத போற எனக்கு எழுதும் போதுதான் அது என்னன்னு தெரியும். அப்படின்னா நீங்க எழுதிட்டு திரும்பி வரும்போது அந்த விதியை என்கிட்ட சொல்லலாமே, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கேன். வேண்டாம், விஷம் கசப்பா இனிப்பான்னு தெரிஞ்சுக்க குடிச்சு பாக்குறது விபரீதத்துலதான் முடியும். விதியும் அப்படி. அது மனித மூளைக்கு தெரியாத ஒண்ணு, தெரிஞ்சுக்க கூடாத ஒண்ணு. நான் விபரீதங்களை விளையாட்ட சந்திச்சு பழக்கப்பட்டவன். அந்த விதியை விட என் மதிக்குதான் சக்தி அதிகம் நம்பக்கூடியவன். அதனால பிறக்க போற குழந்தையோட எதிர்காலம் என்னன்னு நீங்க எனக்கு சொல்லியே தீரணும். அதுக்கு வாக்களிச்சாதான் இந்த வாசப்படியை தாண்ட விடுவேன். நெருப்பு விழுங்கி ஜீரணிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். பரவாயில்லை, குழந்தை ஜனிக்க வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. இனியும் உன் கூட தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தர்மம் இல்ல. உன் விருப்பப்படி நான் திரும்பி வரும்போது குழந்தையோட விதியை பத்தி சொல்றேன்.
தந்தையை கொண்டு தாயை விதவையாக்கிற விபரீதமான தோஷத்தோட குழந்தை பிறந்திருக்கு. ஆமா, இந்த குழந்தையோட முகத்துல முழிச்சா அடுத்த நொடியே தந்தைக்கு மரணம் சம்பவிக்கும். இது என்னங்க கொடுமை? பல வருஷமா குழந்தை இல்லாம இருந்து தெய்வ அனுகிரகத்தால இப்பதான் என் நண்பனுக்கு தந்தையாகிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. மார்லையும் தோல்லையும் சுமந்து எந்த குழந்தையோட அவன் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டானோ அந்த குழந்தையாலேயே மரணம்னு சொல்றீங்களே. இப்படி ஒரு அபாக்கியமான விதி எழுதவா நீங்க அவரோட புருஷனா வந்தீங்க? இதுக்கு உங்க மனசு எப்படி ஐயான கொடுத்துச்சு? ஐயோ, கருணையே இல்லாதவனுக்கு பேர்தான் கால நேரம். அவரவர் கர்மா வினைக்கு ஏற்ப விதியை நிர்ணயிக்க வேண்டியது என்னுடைய கடமை. இதுல விருப்பு வெறுப்புக்கு இடமே இல்லை. ஐயா, இந்த தோஷத்துக்கு நிவர்த்தியே இல்லையா? என் உயிரை கொடுத்தா என் நண்ப உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லுங்க. அதுக்கும் நான் சித்தமா இருக்கேன். எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சூரியனையும் சுழண்டுகிட்டு இருக்கிற பூமியையும் என்னைக்கு மனிதனால மாற்றி அமைக்க முடியுமோ அன்னைக்கு தான் விதியையும் மாற்றி அமைக்க முடியும். அதுவரையிலும் அவரவர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் அவர்களையே பாதிக்கும். அந்த குழந்தைக்கு நான் குறிப்பிட்ட தோஷம் 60 பௌர்ணமி வரைக்கும் நீடிக்கும். அதுக்கு முன்ன தந்தையும் தனையனும் நேருக்கு நேர் சந்திச்சா நிச்சயம் தந்தைக்கு மரணம் தான். என்ன தம்பி பாக்குறீங்க? ஒண்ணுமில்லாயா, என் சிநேகனை காவல் வச்சுட்டு போனேன், அவனை காணோம். நீ உள்ள போங்க. மன்மதன் நானே ரதியும் நீயே கண்ணனில் லீலைகள் காண்போம் நாளும். காந்தா, சுவாமி, இது என்ன ராகம்? மோகன ராகம். சபாஸ், இதே ராகத்தில் இந்த புல்லாங்குழலை வாசி. காந்தா, ஏன் நிறுத்தி விட்டாய்? உன் புல்லாங்குழலை இசையில் புல்லரித்து போய் நிற்கும் என்னை ஏமாத்தி விடாதே காந்தா. வாசி வாசி வாசி. தாமாயி ஊதாங்குழலு. அப்ப நான் கண்டது கனவா? யோ, உரிச்சு வச்ச சாத்துக்குடியாட்டம் உன் பொண்டாட்டி நான் இங்க இருக்கிறேன். கண்ட பொம்பளைங்களை நினைச்சு கனவா கண்டுகிட்டு இருக்கிறேன். நீ ஒரு பொம்பளையாடி. அவசரத்துல பிடிச்ச கொலக்கட்ட மாதிரி மூலிய முக்கமா ஒரு மூஞ்சி, கரும்பு தோட்டத்துக்குள்ள காவலுக்கு நிக்கிற திஸ்தி போ மாதிரி ஒரு உடம்பு. என்னது? கையடு கையடு. மவளே ராமாயி அப்பாய் வந்துட்டான். வெறும் கூந்தல் வேதாச்சலம். உன்னை பொண்ணா பத்ததுக்கு இவனை தலையில கட்டி ஒவ்வொரு மாதிரி தொங்க விடணும். என்ன மாப்பிள, எப்ப பார்த்தாலும் தகராறு பண்ணிட்டே இருக்கிறீங்க? என் மவனும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு ஒரு வாரிசை உருவாக்கி தரணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வாரிசா? உன் மகளை வெளிச்சத்தை பார்த்தா வெறுப்பா இருக்கு, இருட்டுல பார்த்தா பயமா இருக்கு. அப்புறம் எப்படி வாரிசு உண்டாகும்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள. உன் மகளையும் நான் தொட விடுறதுல மாப்பிள, உங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த அவித்து விட்ட பொங்கல் அள்ளி முடிகிறது இல்லைன்னு சபதம் செஞ்சுட்டேன். ராத்திரி நேரத்துல பின்பக்கமா பாக்குறவெல்லாம் மோகினி பிசாசோன்னு நினைச்சு பயந்து 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 ஓடுறாங்க மாப்பிள. ஜாக்கிரதை, அடிச்சு கொண்டுடுவாங்க. திருப்பதில போய் நேர மொட்டை போடு, புண்ணியமாக அடங்கி. மாப்பிள, என் அழகு கத்த ரதி ஒருத்தி ஒப்பாட்டிய கிடப்பான்னு சோசியக்கார அப்பவே சொல்லிட்டான். அது கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகுது. நான் இருக்க வேண்டிய இடமே வேற. மாப்பிள மவளே ராமாயி, மாப்பிளை என்ன இப்படி சொல்லிட்டு போகுது? அப்பாய், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் இந்த ஆளுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து என் வழிக்கு கொண்டு வரல. என் பேரு ராமாயி இல்ல. அறிவாளி கைமா எங்க போற? அந்த துரோகிய பழி வாங்க. எந்த துரோகிய? எனக்கு இருக்கிற ஒரே விரோதி ரங்கையாதான். பெத்த குழந்தையோட முகத்தை கூட பார்க்க விடாம பிறந்த அன்னைக்கு அபகரிச்சுட்டு போன அந்த பாவி மிருகத்தோட மிருகமா புலிக்காட்டுல பதுங்க வாழ்றதா கேள்விப்பட்டேன். அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கண்டந்தோடமா வெட்டி போட்டாதான் என் மனசு சாந்தி அடையும். என்ன இது? மனித நடமாட்டமே இல்லாத அந்த புலிக்காட்டு பக்கம் போறதுக்கு இந்த ஊர்ல எவனுக்கு தைரியம் இருக்கு? இங்கிருந்து எவனாவது அந்த பக்கம் போயிருந்தா தானே அவன் பார்த்திருக்க முடியும். பைத்தியக்கார மேல சுத்தி இருக்கிறவங்க கல்லெறிஞ்சு வேடிக்கை பாக்குற மாதிரி புத்திர சோகத்தால பித்து பிடிச்சு போயிருக்கிற உங்க கிட்ட இப்படி எல்லாம் புரளியை கிளப்பி விட்டு பொழுது போக்கிக்கிறாங்க இந்த ஊர்க்காரங்க. உனக்கு ஒண்ணு தெரியாது. அந்த சிநேகித துரோகியோட தலையை சீவிட்டு வந்தாலும் யாத்திரை அடங்கும். இப்படி நீ பழி வாங்க துடிக்கிற அளவுக்கு அவர் ஒரு துரோகின்னும் பாவின்னும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவர் ஒரு மாந்திரிகங்கிற முறையில தவறு பண்ணிட்டதா நீ நினைக்கிற. ஒரு மனுஷங்கிற முறையில தவறு பண்ணிருக்க மாட்டார்னு நான் நம்புறேன்.
ஆமாண்ணே, அவரோட செய்கை துரோக போர்வைக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு தியாகமாட்டா எனக்கு தோணுது. நிச்சயமா சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் அவர் நிரபராதிங்கிறது நிரூபணமாகும். அப்படி ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவர் துரோகிங்கிறது உறுதியானா, உங்க மேல ஆணையா சொல்றேன், அவர் வெட்டுப்படுறது இந்த கையாலதான் இருக்கும். இது சத்தியம். நல்லா இருக்கு. ஆளாளுக்கு சபதம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பிரிஞ்ச துக்கம் பத்தாதுன்னு இந்த குடும்பத்துல ஒருத்தர் கொலைகாரா பாக்குற கொடுமைக்கு நாள் ஆகணுமா? ரெங்கையா தியாகியா துரோகியாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என் புள்ள உயிரோட தான் இருக்கா. எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்த காளியாத்தா என்னைக்காவது ஒரு நாள் என் புள்ள என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவா. இது நிச்சயம். ஐயோ, ஜமீன்தார் வீட்டு கணக்கு பிள்ளை. இவன் மூக்கு பொல்லாத மூக்கு. நல்ல விஷயம் பேசும்போது அச்சில தும்மிடுவா. அந்த காரியமே கெட்டு போகும்னே. அப்பா, என்ன கணக்கண்ண, காலையிலேயே களைப்பா வந்திருக்கீங்க? ராத்திரி பூரா தூக்கம் இல்லையா? அத ஏன் தம்பி கேக்குற? எனக்கு பக்கத்து வீட்டுல செக்கச்சவேர்னு 1.25 உயரத்துல 1/2 கஜ அகலத்துல 25 வயசுல ஒரு பொண்ணு பிறந்துருவிய. அவ காலையில குளிச்சுட்டு கூந்தலை கோதி விட்டுட்டு வீதியில நிக்கிறத பார்த்தா என் மனசு மலைப்பாதையில போற மாட்டு வண்டி மாதிரி தடக்கு தடக்குன்னு அடிச்சுக்குது. நான் அந்த மயக்கத்திலேயே காலையில சாப்பிடறத மறந்துட்டேன். அவ திருவாரூர் தேர் மாதிரி அசஞ்சி அசஞ்சி வீதியில போறத பார்த்தா மத்தியான சாப்பாடு மறந்துருதா? ஆமாம் தம்பி, ராத்திரி சாப்பாடு உண்டா? அதுவும் இல்லையே. அவ மானாமதுர மல்லிய மணக்க மணக்க வச்சுக்கிட்டு நிலா வெளிச்சத்துல நிக்கிறத பார்த்தா கணக்கண்ண இங்க வாங்கண்ண, அந்த பொண்ணு பேர் என்ன? சிங்காரி. சிங்காரி. அவ பேரை சொன்னதுமே நாக்குல தேன தடவல் மாதிரியா ருசி, மனசுல ஒரு குசி. சிங்காரி, 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 அத்தா, அத்தா, ஆம்பளை கூட பார்க்காம அசிங்கமா கட்டி பிடிக்கிற வெக்கமா இல்ல? அதுதான் குடிமைக்கார சொன்னேன். அப்ப தப்பா நினைக்காதீங்க கணக்க பிள்ளை. சிங்காரிய சிந்தனையில ஓட விட்டுட்டேன். பொம்பளைன்னா அவதான் பொம்பளை. சோசியாரன் அப்பவே சொன்னானே, உனக்கு வாட்டஞ்சாட்டமா ஒரு ஒப்பாட்டி இருப்பான்னு. அவ இவதான். வேண்டாப்பா, அவ ஒரு மாதிரி. ஆமா, இந்த மல்யுத்த வீரர் மல்லாங்கனாரு மாயாண்டி தெரியுமா உனக்கு? ஆமா, ஒரே நேரத்துல 10 பேரை குத்துவானே. அவ சிங்கமா? அந்த சிங்கம் இப்ப எப்படி அசிங்கமா இருக்குன்னு தெரியுமா? பாத்தியா, காட்டரும மாதிரி இருந்தவனை கரப்பாம்பூச்சியாக்கி காலடியில இருக்க வச்சுட்டாலே, அவன் மேல நீ ஆசைப்படலாமா? அவன் கிடக்கையா, அவனுக்கு மல்யுத்தத்துல எதிரி எப்படி குத்துறோம்னு தெரியும். அவனுக்கு சில நுணுக்கங்கள்லாம் பத்தாது. நான் கொஞ்சம் விவரமானவன். அவளை வளைச்சு மடக்கி போட்டு என் வப்பாட்டி ஆக்கல. என் பேரு சபலம் சண்முகானந்தம் இல்ல. இந்த ஆளு தும்பிட்டா, நீ உருப்பிட்ட அவ்வளவுதான். அவன் மூக்க அறுக்காம நான் விடவே மாட்டேன். இந்த ஆள் என்னைய தப்பு பண்ணா? இதேதான் தப்பா போட்டா? ஐயா, இவன் மூக்கு கருமூக்கு ஐயா. ஜமீன்தார் விட்டு பொண்ணு கல்யாண விஷயமா பேசிக்கிட்டு இருக்கும் போது இவன் தும்முனா ஐயா. மாப்பிள்ளை செத்தே போயிட்டாரியா. அதனால இவன் வாழ்நாள் போல தும்மவே கூடாது. இவன் மூக்கை இப்பவே அறுத்துறேன். மூக்க அறுத்ததுக்கு அப்புறம் தும்பிட்டா கழுத்து இருக்கிறது வேண்டாம், மூக்கையே அறுத்துடு. மூக்கு என்னடியா? அழக அதிகரிக்கும் அபூர்வ பழமே. நான் உன்னை சிங்காரிக்கிட்ட இருந்து திருடிக்கிட்டு வந்ததுக்கு காரணமே, இழந்த சக்தியை நான் மீண்டும் அடையணும், மல்யுத்த வீரனா தலை நிமிர்ந்து நிற்கணும். கனவு காண்றானுங்க காட்டு பயல். சும்மா யாராவா கோயில் மாதிரி போறான்றது? தங்கச்சி எங்க ஓடாப்பா? என்னடா சொல்ல? வயசு பொண்ணு ராத்திரி நேரம் ஏதா குணமா ஏதாவது ஆகிக்கலாம். நான் என்னடா செய்வேன்?
தெரியுமா நான் உனக்கு என்ன கூற வேண்டும் சிங்காரி சிங்காரி வா சிங்காரி வா சிங்காரி வந்துரு சிங்காரி ஏன் வெக்கப்படுற பக்கத்துல வந்து உட்காரு சிங்காரி வா சிங்காரி வந்துரு சிங்காரி பக்கத்துல உட்காந்தா போதுமா முத்தம் விடு அலிபாபா நீ வாழ்க உன் மந்திர வாழைப்பழம் நல்லாவே வேலை செய்யுது சிங்காரி என்னை தேடி வந்து முத்தம் கொடுத்துட்டான் அலிபாபா அலிபாபா குரங்கு கட்டி போடக்கூடாது என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறியா அப்படியா யோ நீ கொடுத்தியே சிங்காரிக்கு ஒரு அபூர்வ பழம் அந்த வாழைப்பழத்தை இந்த குரங்கு தாயா தின்னுடுச்சு அந்த வசிய பழம் பண்ற வேலை தானே இது அப்படின்னா ஏற்கனவே திட்டம் போட்டு வசியம் இருந்த வாழைப்பழத்துல தடவி என் மகளுக்கு கொடுத்துட்டேன் உன்னை நான் விட மாட்டேன் அட பாவி மனுஷா என்ன தள்ளி வச்சுட்டு ரதியாட்ட ஒரு வப்பாட்டி வச்சுக்க போறீங்க அது இதுதானா என் பொண்ணு கைலாசம் அன்னைக்கு காளி ஆத்தா கணவனை வந்து சொன்னாயே உன் மகளுக்கு மனித பிறவிலாம் மாப்பிள்ளை கிடைக்கும்னு அந்த மனித மாப்பிள்ளை இவன் யார் அமைச்சான் மாப்பிள்ளை எப்படியாவது என் மகனை நீங்க தான் கட்டிக்கணும் யோ என்ன கொலகாரனாகாத அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ளை சம்பந்தி முன்னாடியே சம்பந்தம் பேசுறிய இது நியாயமா இது எனக்கு மானம் பிரச்சனை மாப்பிள்ளை என்னைக்கு என் மாவுங்களை கட்டி முத்தம் கொடுத்துச்சோ அப்பவே அவ கற்பழந்துட்டா நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிட்டாலும் சரி அவதான் உங்களுக்கு பொண்டாட்டி நான் தான் உங்களுக்கு மாமா அம்மா ரெடி முத உன் புருஷன் வீட்டுக்கு வர்றேன் வலது காலம் எடுத்து வச்சு அம்மா வாடி அம்மா என் சிங்க குட்டி என் சக்கரத்தை குரங்கு வலது காலம் எடுத்து வச்சு உள்ள போறானே சும்மா இருக்கியா நான் என்ன செய்வேன் பொண்ணதான் முடிக்க போனேன் அது குரங்கா போச்சு மாப்பிள்ள என் கூந்தல நான் எப்ப முடியுது எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் ஒன்னே அருள் புரிவாய் கருணை கடல்லே மாப்பிள்ளைட்ட முத்திரையை காட்டினியா காட்டினாயா குடல் தான் வெளியில வரல ஏயா 3 வேளை என் வீட்டுல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு இதுல ஆட்டம் என்ன மாப்பிள்ளை இப்படி கோவிச்சுக்கிறேன் நான் யாரு உன் மாமனாரு இவன் உன் மச்சின நாங்க ஆடப்படாதா பாடப்படாதா அனுபவிக்கப்படாதா அந்த உரிமை இவருக்கு இல்லையா இங்க பாரு மாமனார் கீமனார்னு பணநார உரிக்க மாதிரி உரிச்சு விடுவேன் எப்பா மச்சா சாப்பிடல இருக்கு அதான் கோவப்படாது ஓஹோ இப்பதான் எனக்கு புரியுது அம்மா ரெடி போக்கில வாங்கி அம்மாடி ரெடி உன் வீட்டுக்காரருக்கு பசிக்குதான் சீக்கிரம் சோலைக்கு போடுமா தொங்காங்கண்ணி கீரையை சேர்த்துக்க ரொம்ப இருப்பான் உட்காருங்க மாப்பிள்ள என் மகன் சீக்கிரமே சமையல் பண்ணிடுவா நாமெல்லாம் சேர்ந்தே சாப்பிடுவோம் ஆமா இது எத்தனாவது வேலை 5வது வேலையா 6வது வேலையா எனக்கு எந்த வேலைடா சக்கரத்து குரங்க என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் அடுப்படிக்குள்ள ஏன் சட்டிப்பால வச்சு எவ்வளவு கணக்கே சோறாக்குறியா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் விடவே மாட்டேன் இந்த குரங்கு சமைச்சு நான் சாப்பிடணுமா என்னென்ன வானரம் என்னென்ன பண்ண போறதோ என்னன்னு குரங்கு கண்ணீர் விடுது அது வேற ஒண்ணும் இல்லப்பா துணி கிழிஞ்சு போச்சு இல்ல எங்க புருஷன் திட்டுவாரோன்னு வேதனையில கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு பத்தினி குரங்கு இப்பதான் எனக்கு என் பொண்டாட்டி மேலேயே கோவம் வருது நீ சொல்லிட்ட நான் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் உன் புருஷன் பச்சை தண்ணி கூட குடிக்காம படுத்திருக்கிறான் இந்த பாலையாவது குடுமா தங்கச்சி மச்சான் தூணா எழுப்பாதமா பாலை பக்கத்துல வச்சுட்டு நீ அப்படியே படுத்துணுமா வாய்க்க போமா போ கைலாசம் உன் தங்கச்சி பால் எடுத்துக்கிட்டு போறா பாருடா இத பாக்குறதுக்கு உங்க அம்மா இல்லையா
வெளியில போங்க. எல்லாம் அந்த வாழைப்பழத்தால வந்தது. இந்த குழந்தை என்ன பாடாப்படுது. ஊருக்குள்ள 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? உன்னை அடிச்சு கொண்டுடுவேன். இங்க மாதிரி அவன் குரங்கு என் பக்கத்துல படுத்துருச்சு. அப்படியா? எப்படியோ எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பேண்டா போதும். குளிச்சுட்டு புது புடவை கட்டி நெத்தி நிறைய குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு காளியாத்தா கிட்ட மாங்கல்ய பலத்துக்காக கும்பிட்டு கடைசியா புருஷன் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்டி. இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாதுக்கா. நீ சொல்றபடியே நாளைக்கு நான் செஞ்சிடுறேன். உறவுக்கு குளியலாம் ஒரு நேரம் தான். என்ன மாப்பிள்ளை நல்ல நாள் மூலமா என் மகன் காலில் விழுகுது. ஆசீர்வாதம் பண்ணுங்க. கைலாசம் என்ன மாப்பிள்ள கூறுன்னு போறாரு. பச்சா பாதி குரல் ஆயிட்டாரு. ஆயிட்டாருன்னா ஜோடி ஏற்றான். வெந்நீர் ஆறிட போகுது, சீக்கிரமா குளிங்க. நேத்து சமைஞ்ச புள்ள, நெய்யு சோறு தின்னும் புள்ள, பாத்துக்கிட்டு போற புள்ள, உன் பல்வரிச பகட்டு தடி. என்னது கொடுமையா இருக்கு. சாப்பிடுங்க. அலிபாபா வாழைப்பழத்தை கொடுத்து என் வருங்காலத்தையே கெடுத்துப்பட்டி ஐயா. எப்படியாவது வசியமரத்தை திருப்பி எடுத்து அந்த குரங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தியா. மன்னிச்சுக்கோயா, எனக்கு வசியம் பண்ணத்தான் தெரியும், எடுக்க தெரியாதுங்கோயா. என்னது? ஆமாயா, வசியம் வைக்க கத்து கொடுத்தவரு எடுக்க கத்து கொடுக்கலையா. அதுக்குள்ள கண்ணை மூடிட்டாரு. கண்ணை திறந்து கேட்க முடியாதையா? அதை செத்து போய் பாருங்கோயா. செத்த மட்டும் கேட்க முடியாதா? நீயும் கால மாறிட்டியா. அந்த குரங்கு பண்ற அட்டகாசத்தை தாங்க முடியலையே. இப்ப பரவாயில்லை. அம்மாவாசி என்னைக்கு வசியம் பயங்கரமா வேலை செய்யும். அப்போ குரங்கு ஒண்ணு என்ன பண்ண போகுதோ அந்த பாடா போன அம்மாவாசை என்னைக்கே வருது. நாளைக்குத்தான் அந்த பத்தினியானவள் தன் புருஷன் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்று அவள் என்ன செய்தால் தெரியுமா? புருஷன் தன் கற்பையை சந்தேகப்படுவதாக எண்ணி தன் பத்தினி தர்மத்தை நிரூபிப்பதற்காக தீ குளிக்க அவள் முற்பட்டாள். அப்படி ஒரு பத்தினி இந்த காலத்திலும் இல்லாமலா போய்விட்டாள். என்னம்மா கொடுமை இதெல்லாம், என்னால பார்க்க முடியலையே. நீ கற்புக்கள் நீங்களே நிர்வகிக்கிறதுக்காக இந்த நெருப்பாத்துல இறங்கணுமா? தாமிருந்து பெற்ற என் தங்கமே, தாமரை மலரே. தந்தை சொல்லிட்ட மந்திரமில்லை, அப்பா சொல்றது கேளம்மா. தீயிலே இறங்காத, தீயிலே இறங்கவே இறங்காதம்மா. தங்கச்சி தீச்சு தாழ்ந்துட்டாமா, தடுத்து நிறுத்துக. என் மகனை தடுத்து நிறுத்தி நீ ஏத்துக்கல, அதே தீய உன்னை தள்ளி கொண்டு விடுவேன். குரங்கு மாமா, என்ன மன்னிச்சிருங்க. கண்ண பொண்டாட்டி வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி கண்ட பொண்ணுங்க மேல ஆசை வச்ச தப்புதான். இப்படி குரங்கு ரூபத்துல சொல்ல வரும்னு எனக்கு தெரியாது. என்ன விட்டுருங்க மாமா. முடியல, என் மகளை காதலிட்டு அந்த சிங்காரிய வப்பாட்டியா வச்சுக்கலாம்னு பாக்குறேன். அதுக்கு நான் உன்னை விட மாட்டேன். சத்தியமா என் பொண்டாட்டியை தவிர நான் யாரையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன். இந்த அக்கனி மேல சத்தியம். அப்படி வாயா வழிக்கு.
உனக்கு இந்த நல்ல புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த நாடகம் போட்டோம். என்னது? ஆமா மாப்பிள்ள, நாடகம் தான். ஆமையா, உன் சம்சாரம் கிட்ட வந்து உனக்கு நிறைய சபல புத்தி இருக்குது, உன்னை திருத்தணும்னு என்கிட்ட உதவி கேட்டுச்சு. வீதியில விட்ட காட்டிக்கிட்டு இருந்தேன்னா உன் வீட்டுல வந்து விட்ட காட்டிட்டேன். அம்மா ரெடி, நாடகம் முடிஞ்சு போச்சு, வசூலுக்கு அடுத்த தெருக்கு போவோமா? ஆமாங்க ஐயா, இவங்களுக்கு உதவியா நம்பணும், வசியமைக்கு பதிலா வண்டி மைய குடுத்துட்டோம் ஐயா. இப்ப எல்லாமே குஷியாகி பிடிச்சு போச்சுல்ல. என்ன திருத்தன எல்லாருக்கும் நன்றி. ராமாயி, ஒருத்தனுக்கு ஒருத்திதான் நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு, அதை நான் மீறிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் மன்னிக்க மாட்டேன். என் கூந்தலை எப்ப அள்ளி முடியறதுன்னு பூவை வச்சுக்கோங்க. எப்ப மாசம் பொறுத்து மாப்பிள்ளை பூ வச்சுக்கோங்க ஐயா. சும்மாரியா, புடிச்ச முண்டாட்டி ஒண்ணு சேர்ந்தாச்சுல, அப்புறம் என்ன வேடிக்கை? எல்லாரும் போங்க. நானுமா? நீ தாயா வண்டி மைக்கு மாமா மாப்பிள்ளை போங்க. போயிடுறேன். சாமி, தில்லைவனத்துல நீங்க பிரதிஷ்டை பண்ண போற மாகாளி அம்மன் அலங்காரத்துக்காக இந்த ஆபரணங்களை என்னுடைய கணக்கா தரேன். ஏத்துக்குங்க சாமி. என்ன சாமி யோசிக்கிறீங்க? உன் கையில பொன்னகை இருக்கு, ஆனா முகத்துல புன்னகைய காணுமே, அதான்ப்பா யோசிக்கிறேன். துன்பத்திலையும் சிரிக்கணும்னு உங்களை மாதிரி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நானும் சிரிக்கணும் தான் முயற்சி பண்றேன். என்னால முடியலையே சாமி. சுவாமி, இந்த விசாலமான மாளிகைக்குள்ள இருக்கிற வெளிச்சம் என் மனசுக்குள்ள இல்லீங்களே சாமி. அந்த இருளை பார்த்தேன் உன் மகளோட ரூபத்துல. நடந்த கொடுமையை தெரிஞ்சுக்கிட்டேன், மத்தவங்க சொன்னது. கவலைப்படாதப்பா, காத்துல அணைஞ்ச விளக்க மறுபடியும் ஏத்தி வைக்கிற மாதிரி காலத்தால் அழிக்கப்பட்ட மகளோட குடும்ப விளக்கையும் மீண்டும் ஏத்தி வைக்க முடியும். அது எப்படி சாமி முடியும்? ஒரு கைம்பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத இந்த உலகம் ஏத்துக்குமா? நீ அழுதுகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல உலகம் சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கு. உனக்காக கவலைப்படாத இந்த உலகத்தை பார்த்து நீ ஏன்பா பயப்படணும்? சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கு சாமி. ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சந்தோஷத்தை தடுக்கக்கூடிய எதுவுமே சாஸ்திரமாகாது. அது மட்டுமல்ல, பரிமாறப்பட்டும் எச்சில் படுத்தப்படாத உணவுக்கு தோஷ விலக்கு உண்டு. சாமி, முதல்ல உன்னை சூழ்ந்திருக்கிற பாவ இருள் விலக நீ ஒரு யாகம் நடத்தணும். அந்த வேள்வி உன் மகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடியலா அமையும். யாகமா? அப்படியே ஆகட்டும் சாமி. அந்த யாகத்தையும் நீங்க தான் நடத்தி கொடுக்கணும். ஆகட்டும்.